ஹாய் ஹலோ தங்கங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சண்டே மினி விளாக் பார்க்க போகிறோம். ஐயோ கரண்டில் என்னமோ இருக்குது, அது வேற ஒன்றும் இல்லை. ஆனியன் கட் பண்ணிட்டு இருந்தேன், லைட்டாக கண்ணீர் கொட்டி விட்டாச்சு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலட் தான். மாமா தான் சாலட் சாப்பிட்டு இருந்தாங்க. சரி நானும் இன்றைக்கே சாப்பிட்டுக்கலாம், மாறா இல்லை நாங்கள் 2 பேருக்கு எதாவது சமைக்கணும், ஏன் ஒருத்திக்கு எதுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதையே சாப்பிட்டுக்கிட்டேன். சண்டே மேக்ஸிமம் எங்களோட என்ன வயிற்றில் வேலை இருந்தாலும் நானும் மாமாவும் அதை ஷேர் பண்ணி தான் பண்ணிப்போம். சண்டே இருக்கும்போது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்படி வேலையும் நடந்த மாதிரி இருக்கும், 2 in 1 ப்ராசஸில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இதை வீடியோ எடுக்கும்போது கூட கட் பண்ணுறது கூட வாட்டி வீடியோ எடுப்பேன் அப்படின்னு மாமா கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை மாமா விளாக் போட போகிறேன் அப்படின்னு. இந்த சாலட் எதுக்கு அப்படின்னா வெயிட் லாஸ் சாலட் தான். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் பப்பாயா, குக்கும்பர், வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாசிப்பயிறு, கார்ன் போட்டுக்கலாம். பாசிப்பயிருக்கு பதில் கொண்டக்கடலை, வேர்க்கடலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாமா பர்த்டே கொடுத்த ஷூவை நான் இன்றைக்கி தான் போட்டேன். நான் இன்றைக்கி தான் சுடிதார் போட்டேன், இது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக போட்டேன். நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், எங்கே வாங்கினேன்னு கமெண்ட்டில் சொல்கிறேன். மதிய சாப்பாட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டுருக்கும்போது மாமா ரொம்ப நாள் ஆச்சு ரசம் சாப்பாடு போடலாம் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. சரி இதெல்லாம் கட் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னேன். மாமா கட் பண்ணி வச்சாங்க, நானும் செஞ்சு முடிச்சிட்டேன். ரச சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல். மாமாவுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், சொன்னால 2மே சாப்பிட்டாச்சு. அது போக இந்த மோர் மிளகா வாங்கி ரொம்ப நாள் இருந்துச்சு, எனக்கு இதை பண்ணித்தா அப்படின்னு கேட்டாங்க. அதையும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டாச்சு. சரி மதியம் என்ன பண்ணலாம், டைம் இருக்கே அப்படின்ட்டு இந்த தம்பியோட விளையாட்டு சாமான் ரொம்ப கலீஜாக கிடந்துச்சு. சரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய வேஸ்ட்டாக போகிறதும் நிறையா வச்சுருந்தேன். சரி அதை எடுத்து பிரித்து வச்சுருவோம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து பிரித்து வச்சேன். துணி மடிக்காமல் ஒரு 4-5 நாளாக கிடந்துச்சு. அதையும் மாமாவும் நானும் டிவி பார்த்துட்டே மடித்து வச்சுட்டோம். ஈவினிங் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி டைம் கிடைக்கும்போது தான் சரி இந்த ஷட்ரு பார்க்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஊர்லேயே சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கும் மாமாவுக்கும் டைம் இல்லாதனால போக முடியாமல் போச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் டைம் கிடச்சதுனால சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு நானும் மாமா வண்டியில் பாட்டு பாடிட்டே ஜாலியாக கிளம்பிட்டோம். இந்த பாலத்தில் போகிற தண்ணியை ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், நிறைய போணுச்சு. இப்போ ஒரு 2-3 days ஆயிடுச்சு அப்படிங்கிறனால தண்ணியுமே குறைஞ்சிருச்சு. இந்த ஷட்டருக்கு நாங்கள் இது வரைக்கும் போனதே கிடையாது. கமுதிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. அதனால் கேட்டு தான் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்த்தோம், செம்ம பிளேஸாக இருந்துச்சு. நல்ல ஹைட்டாக இருந்தனால நல்ல காற்று, சரியான காற்று, ஜாலியாக இருந்துச்சு அங்கே போகிறதுக்கு. இன்னொன்று என்னென்னா ஒரு ஷட்டரை உடச்சிக்கிட்டே அந்த தண்ணி வந்துருச்சு, ஜாஸ்தியாக போணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை எங்கன்னு தேடி பார்த்துட்டே போனோம். ஒரு ஷட்ரு ஃபுல்லாக அப்படியே உடஞ்சி போய் இருக்குதுங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம அந்த 2 நாள் தண்ணி வந்ததில் உடஞ்சி வதியே வந்துருச்சு. இது தண்ணி வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு எங்களால் பார்க்க முடியல. பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க வந்து வீடியோ எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க, அதை உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி வந்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பொதுவாகவே கமுதி வறண்ட பூமி. இந்த ஷட்ரு இருந்தாலும் இது இவ்வளோ தண்ணி கரெக்டாக கீழே மட்டும்தான் தண்ணி வரும். அந்த ஷட்டரை தாண்டிலாம் தண்ணி போகிறதுலாம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் சுற்றி முற்றி பார்த்து அதை பற்றிலாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். வெளில வரும்போது தான் இது எவ்வளோ கொள்ளளவு கொண்டது இதை பற்றிலாம் எழுதியிருந்தாங்க. அதையும் ஒரு சின்ன ஃபோட்டேஜ் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டோம். சாயந்தரம் 4:30 மணி ஆயிடுச்சு, நாங்கள் வரதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு நம்ம முஸ்லீம் பஜாரில் ஒரு டீ கடைக்கு மாமா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க எப்போதும் அங்கே தான் குடிப்பாங்களாம். சரின்னு சொல்லிட்டு காஃபி வாங்கி நான் குடித்தேன், டீ வாங்கி மாமா குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு வீட்டில் போயிட்டு நம்ம அந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்ததெல்லாம் பார்த்துட்டேன். மேக்ஸிமம் என்னால் இவ்வளோ தான் இது பண்ண முடிஞ்சிச்சு. சரின்னு பண்ணி முடிச்சுட்டு நைட் சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். பாய்.